அப்படின்னு. அப்போது வந்து இடையில கொஞ்சம் சில படங்கள் பிரேக் ஆச்சு, அதில் நொடிச்சு போனாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர் கூட பழகுனா அவருடைய சமூகத்தை சேர்ந்த அந்த பெரிய டைரக்டர் தான் என்கிட்ட சொன்னது. இப்படி ஏமாத்துனாங்க அந்த லேடி, ஒரு நடிகை. அவர் கூட அவருடைய எக்ஸ் காதலரும் கூட கூட இருந்தார். அவரும் ஒரு டைரக்டர் தான். அவர் வந்து சேர்ந்து இந்த மாதிரி சொன்னதுனால இவரால் தவிர்க்க முடியல. இல்லாத இவங்க மீடியாவுக்கு போயிடுவாங்களோ, இது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும்ல சமூக அந்தஸ்தில் அப்படின்னு. நடிகராக நல்ல நடிகராக பேர் எடுத்துகிட்டு இருக்காரு, நல்ல திறமையான நடிகர், நல்லா நடிக்கிறாருன்னு பேர் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது வரும்போது நீங்கள் வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அது வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பித்தா வேறு மாதிரி போகும். அவங்க ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்களா, ஆதாரம் வச்சுருப்பாங்கள, அதான் இருக்கோ இல்லையோ ஏதாச்சும் இன்றைக்கி வந்து நம்ம உருவாக்கலாம்ல, சில ஆதாரங்கள் உருவாக்கியிருக்கலாம். என் கூட இருந்தது பாருங்கள் சாட்சி இவர் அப்படி இப்படின்னு சொல்லலாம். காதலரே கூட இருக்காருல்ல அதுக்கு. அப்போது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சாட்சியை செட்டப் பண்ணிடலாம்ல உங்களுக்கு. அதனால் வந்து இவர் அதை அதுக்காக பயந்து இதுக்கு இவங்க போய் பேசினா கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும். அதை காது வச்சு மூக்கு வச்சு பெரிய அளவில் பேசுவாங்க, லைஃபே இதாகிடும் அப்படிங்கிற அவரை இது பண்ணியிருக்கலாம் அன்றைக்கி. இது வந்து இதுதான் அந்த காரணம். அதுதான் அவரும் ஒரு நல்ல நடிகை தான், இவரும் நல்ல நடிகர் தான். பட வாய்ப்பெல்லாம் வந்தாச்சு, படத்தில் சேர்ந்து நடித்தாச்சு. அவருடைய நான் உங்களுடைய ரசிகன்னு கொஞ்சம் அவ்வளோ கிஞ்சி பேசியிருக்காங்க. இவர் ரசிகன் தான் நினச்சிருப்பார். கடைசியில் பார்த்தா இவங்களை வந்து ஒரு பணம் புணுங்கிற ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. அவங்க இப்படி ஒரு இது பண்ணி அவர்கிட்ட பணம் பிடிங்கிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகராக இருந்திருக்காரு. அவருடைய இடையில வந்து இந்த தோய்வு வந்த பிறகு தான் கொஞ்சம் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போனது, கொஞ்சம் அப்படி இதானது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று வர்றது, மன ரீதியாக அப்படி வரும் இல்லையா, நிறைய எழுந்தாச்சு. இப்போது மறுபடியும் அவருடைய வீட்டில் ஒரு கேஸ் நடந்து தான் இருக்குது. அவர் அண்ணனுக்கும் இவருக்கும் அவங்க அப்பாவுடைய சொத்து வகையில் இவருக்கான பங்கு வராமல் இருக்குது. அதுக்கான ஒரு கேஸ் நடந்துட்டு. அதேமாதிரி பிரபு சார் வீட்டில் ஒரு நடக்குதுல, அந்த மாதிரி இங்கே கேஸ் நடந்துட்டுருக்கு. அப்பாக்கள் சம்பாதிச்சு வைக்கும்போது இந்த மாதிரி நடக்கிற சம்பவம் தான். ஆனால் இவர் நீ தான் நடிகராக இருக்கே, சம்பாதிச்சிருக்கே அப்படின்னு இப்போ வந்து அவருடைய பெருசாக இல்லை அவருக்கு பட வாய்ப்புகள். அன்றைக்கி இருந்தது, இன்றைக்கி இல்லை.